நல்லவர், அவர் மிகவும் வல்லவர், சன்மார்க்க நெறியிலே வாழ்ந்து வருகின்றவர். அரியலூர் மாவட்டத்திலே பல்வேறு சன்மார்க்க சங்கங்களை தோற்றுவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த சன்மார்க்க சங்கங்களெல்லாம் ஒருங்கிணைத்து அரியலூர் மாவட்ட சன்மார்க்கம் என்ற ஒரு அமைப்பினை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் மிகவும் வல்லமை படைத்தவர், சன்மார்க்க நெறியிலே வாழ்ந்து வருகின்றவர். அது மட்டுமல்ல, மனத்துறையிலே இருந்தவர், பணிபுரிந்தவர். மனத்துறையிலே பணிபுரிந்தாலும் மனத்துறையிலே இருக்கின்ற அந்த உயிரினங்கள் பால் அன்பு காட்டியவர். அதே போல் மனிதரிடத்திலும் அன்பு காட்டி வருகின்றார். சன்மார்க்க அன்பர்களுக்கு அதிகமாக காட்டி வருகின்றார். அத்தகைய நல்லவர் இங்கு உரையாற்ற வருகிறார். அவர் 20 நிமிடங்கள் உரையாற்றுவார் என்று உங்களுக்கு அறிவித்து எங்கள் சார்பாக அவரை உரையாற்றும்படி அழைக்கின்றோம். அறிவரை ரகசியமாய் ஆகும் தமிழ் கூறுவதாம். நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஆதியாய் ஜோதியாய் சத்தியமாய் நித்தியமாய் ஏகமாய் அநேகமாய் எங்குமாய் எதிருமாய் எல்லாமுமாய் எக்காலத்தும் நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இந்த இனிய மதிய வேளையிலே உங்கள் பொன்னார் திருவிடலை வணங்கும் எழுதில் பேரானந்த பெரும் சுகம் அடைகின்றோம். உங்களை போற்றி வணங்குவதில் எல்லையில்லா இன்பம் அடைகின்றோம். அன்பார்ந்த சான்றோர் பெருமக்களே, வள்ளல் பெருமானுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடித்து ஜோதியிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகிறார் என்று ஜோதியை வணங்கி திருவருட்பாவே வேதமாக, வடலூர் புண்ணிய பூமியே கஷேத்திரமாக, உயிர்களுக்கு இரக்கம் காட்டி வாழ்தலே உன்னத நோக்கமாக, மரணம் தவிர்த்து சாகா நிலை கல்வி கற்று மரமிலா பெருவாழ்வில் வாழ்தலே நோக்கமாக வாழ்ந்து வருகின்ற சன்மார்க்க சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் எனது மனம் மெய் மொழிகளால் இந்த மதிய வேளையிலே வணங்கி மகிழ்வதில் பேரானந்த பெரும் சுகம் அடைகின்றோம். அன்பார்ந்த சான்றோர் பெருமக்களே, வள்ளல் பெருமான் இதுகாரும் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் எண்ணற்ற ஞானிகள், எண்ணற்ற யோகிகள், 63 நாயன்மார்கள், எண்ணற்ற சித்தர்கள், எண்ணற்ற முனிவர்கள், யாரெல்லாம் புத்தன், இயேசு, காந்தி, இப்படி எத்தனை பெரியோர்கள் எல்லாம் வாழ்ந்த அந்த புண்ணிய பூமியிலே வள்ளல் பெருமான் இந்த மேட்டுக்குப்பத்துக்கும் அருகிலே பக்கத்திலே இருக்கின்ற மருதூர் என்கின்ற அந்த புண்ணிய கஷேத்திரத்திலே வந்து வருவிக்க உற்றார்கள். வள்ளல் பெருமான் 50 ஆண்டு காலம் 3 மாதம் 25 நாட்கள் நமது இங்கே அப்பொழுது வாழ்ந்த இந்த பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் தோன்றும் துணையாக, புறக்கண்களுக்கு தோன்றும் துணையாக வாழ்ந்தார்கள். இப்பொழுது எல்லா சன்மார்க்க அன்பர்களுக்கும் சான்றோர்களுக்கும் உயிரிழக்கம் உள்ள உத்தம மனிதர்களுக்கெல்லாம் அகக்கண்ணிலே தோன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை எல்லா சன்மார்க்க அன்பர்களும் தன்னுடைய வாழ்வியலிலே அதை கண்டு உணர்ந்து அந்த நெறிமுறையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு நாம் தான் சாட்சி. இங்கே இருக்கின்ற சன்மார்க்க சங்க அன்பர்கள் தான் சாட்சி. வள்ளல் பெருமான் இந்த மண் உலகிலே தோன்றா துணையாக நம்மை வழி நடத்துகிறார், வாழ்கின்றார், வாழ்விக்கின்றார் என்பதற்கு நாமே சாட்சி. இங்கே மதிப்புக்குரிய ஐயா ஊரநடிகள் ஐயா அவர்களும் மதிப்புக்குரிய சீனிவாசன் ஐயா அவர்களும் இங்கே சொல்லியது போல வள்ளல் பெருமான் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு செப்பு தகடு வேய்ந்து அந்த சித்திவளாக திருமாளிகை திகழ்கின்றது. 1874 பெருமான் ஞான சிம்மாசனத்தில் அமர்ந்து ஞான செங்கோல் பெற்று கிரீடம் சூற்றி உயிரோடு உயிராக கலந்து
திருக்காப்பிட்டு கொண்ட காலத்தின் பிறகு இந்த மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகையை மதிப்புக்குரிய புண்ணியவிதி ஞானாம்பாள் அவர்கள் தான் அந்த விழல் வைந்த அந்த வீட்டை மாற்றி அமைத்தார்கள். இந்த மேட்டுக்குப்பம் அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும்? இந்த வீடுகள் எல்லாம் இருந்திருக்குமா? என்று சிந்திச்சு பார்க்க வேண்டும். எப்பேற்பட்ட பெருமைக்குரிய அந்த மேட்டுக்குப்பம், வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டு கொண்ட அந்த மேட்டுக்குப்பம், பேருபதேசம் கண்மார்க்க கொடி கட்டி பேருபதேசம் செய்த மேட்டுக்குப்பம், ஒரு இரவிலே 1596 அந்த அகவலை எழுதிய மேட்டுக்குப்பம். இப்படி இந்த மேட்டுக்குப்பத்தினுடைய பல அற்புதங்களை, பல அருளாளர்களை, இரக்க உள்ளம் படைத்த எண்ணற்ற சீலர்களை, இப்ப உதாரணத்துக்கு இப்பொழுது நமது மதிப்புக்குரிய கருங்குழி தலைவர் இங்கே ஒரு 20 சென்ட் இடம் வாங்கி அதிலே மலதள கழிப்பீடம் கட்டப்படும் என்று சொன்ன உடனேயே 10,000 ரூபாயை எடுத்து கொடுக்கின்ற அளவுக்கு தன்னுடைய இலகிய மனசை உருவாக்குகின்ற, ஈரமுள்ள நெஞ்சை உருவாக்குகின்ற, உயிரிழக்க மனசை உருவாக்குகின்ற ஒரு அந்த தன்மை எதனால் வந்தது? இது எல்லாம் வள்ளல் பெருமானுடைய பேரருள் பெருங்கருணையினால் வந்தது. இன்றைக்கு மதிப்புக்குரிய சீனிவாசன் ஐயாவுடைய திருக்குமாரர் திருமிகு ஐயா ஜோதி ராமலிங்கம் ஐயா அவர்கள் இந்த ஒளிநெறி மகாநாட்டை 3வது ஆண்டாக இங்கே நடத்துகின்ற அந்த பெரும் பாங்கு, பெரும் தன்மை, பேரருள், பேராற்றல் எப்படி வந்தது? அது அந்த பேர் வழியாக விளங்குகின்ற, பெரும் கருணையாக விளங்குகின்ற, பேரின்ப சித்தி பெருவாழ்வை அருகின்ற வள்ளல் பெருமானுடைய அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடித்ததனால் தான் வருகிறது. அது அன்பார்ந்த சான்றோர் பெருமக்களே, மதிப்புக்குரிய ஐயா சீனிவாசன் ஐயா அவர்கள் சன்மார்க்கரை கூட எல்லோரும் இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து விட்டு சென்றது என்ன? அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை தான். வள்ளுவன் குறளை தந்தார், மணிவாசக பெருமான் திருவாசகத்தை தந்தார், வள்ளல் பெருமான் எதையெல்லாம் கொடுத்தார்? வள்ளல் பெருமான் போல கொடுத்தது வேற யாராவது இருக்கின்றார்களா? ஒரு ராஜராஜ சோழன் ஒரு கோயிலை தான் கட்டிவிட்டு சென்றான். ஒரு கல்லணையை ஒரு கரிகால் சோழன் கட்டிவிட்டு சென்றான். அந்த கல்லணையோடு அவன் வாழ்க்கை முடிந்தது. பல அரசர்கள், சேர சோழ பாண்டியர்கள் இந்த நாட்டை ஆண்டாலும் அவருடைய அரசாட்சி அத்தோடு முடிந்தது. ஆனா வள்ளல் பெருமான் ஒரு ஏழை சன்னியாசி. அந்த ஒரு சன்னியாசிக்கு பார்வதிபுரம் மக்கள் கொடுத்த ஒரு பெரும் கொடை 80 காணி நிலம். அந்த 80 காணி நிலத்திலே வள்ளல் பெருமான் நிலையான ஒரு தர்மசாலையை 1867 அன்று தொடங்கி அந்த தர்மசாலை இன்று வரை அந்த அடுப்பு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கின்றது. அதனை அடுத்து அங்கே வள்ளல் பெருமான் கட்டிய அந்த தன்னுடைய ஞான பார்வையிலே அந்த கட்டிய அந்த ஞான சபை இன்று உலகெங்கும் ஒளியை பரப்பிக் கொண்டிருக்கின்றது. பல வெளிநாட்டுகளிலிருந்தெல்லாம் இந்த சன்மார்க்க அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்கின்ற உத்தம ஞானிகள், அதற்கு வழிகாட்டியாக இருப்பது ஒரு சத்திய ஞான சபை. அது சத்தியத்தை சொல்கின்றது, சன்மார்க்கத்தை சொல்கின்றது, நித்திய வாழ்வை சொல்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு சத்திய ஞான சபையை வள்ளல் பெருமான் என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பது போல அந்த சிரசை மையமாக வைத்து, இந்த சிரசு உள்ளே இந்த உயிராற்றலானது 8 வகை எலும்புக்குள்ளே இருக்கிறது என்பதை 8 எண் திசை எண்கோணத்திற்கு மத்தியிலே அந்த ஞான சபையை அமைத்து உலக மக்கள் அத்துணை பேரும் வந்து வழிபடுவதற்கு ஏதுவாக அந்த ஒளிநெறி விழாவை, அந்த பேரொழியை வள்ளல் பெருமான் நமக்கு தந்திருக்கிறார்கள். அருட்பெருஞ்சோதி அகவலிலே ஐயா காலையில் அடிகளார் சொன்னார்கள், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அந்த இந்த மந்திரமா இந்த சொல்லானது அகவலிலே முதலிலே வருகிறது. மதிப்புக்குரிய ஜோதி ராமலிங்கம் ஐயா அவர்கள், ஜோதி ராமலிங்கம் ஐயா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன்.
ஜோதி ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு எங்கள் அரியலூர் மாவட்ட சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி வைக்கிறது. ஏனென்றால் வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டுக் கொண்ட அந்த புண்ணிய ஸ்தலமாகி இந்த மேட்டுக்குப்பத்திலே 3ஆம் ஆண்டாக இந்த ஒளிநெறி பெருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்கள் அரியலூர் மாவட்ட சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி வருகிறது. அன்பார்ந்த சான்றோர் பெருமக்களே, வள்ளல் பெருமான் 33 ஆண்டுகள் சென்னையிலும் 9 ஆண்டுகள் கருங்குழியிலும் 4 ஆண்டுகள் வடபெருவெளியிலும் கடைசி காலங்களிலே வள்ளல் பெருமான் ஒளிநெறியாக பேரொழியாக உருமாற்றம் அடைந்த அந்த காலங்கள் இங்கே ஒரு 4 ஆண்டுகள் ஆக 50 ஆண்டுகள் 3 மாதம் 25 நாட்கள் நமக்கு தோன்றும் துணையாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது தோன்றா துணையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வள்ளல் பெருமான் நாம் இந்த புண்ணிய பூமியிலே இதுகாரும் வந்த எத்தனையோ ஞானிகள் யோகிகள் இவர்கள் எல்லாம் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் கர்ம சித்தர் காலம், இது மட்டுமே ஞான சித்தர் காலம் என்று வள்ளல் பெருமான் நமக்கு அறுதியிட்டு சத்திய வாழ்வு வாழ வேண்டும், நித்தியர்களாக வாழ வேண்டும் என்றுதான், அதாவது மனிதனுக்கு ஏற்படுகின்ற 7 விதமான அவஸ்தைகளை மற்றவர்களுக்கு ஏற்படுகின்ற அவஸ்தைகளை நீக்கி அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய பெரு விருப்பமாக இருக்கிறது. வள்ளல் பெருமான் யாருக்கு அதாவது பல காலங்கள் அதற்காக பாடுபட்டு யோக நிலையெல்லாம் இருந்தெல்லாம் இறை அருளை பெற முடியாது. ஆகவே நீங்கள் இரக்கத்தோடு வாழ்ந்தால் மட்டுமே அந்த இறை அருளை பெற முடியும் என்கின்ற ஒரு ஒப்பற்ற கருத்தை சொல்லி உலகத்திலே எல்லாம் வல்ல அற்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பேரருடைய பெருந்தன்மையை எந்த காலமும் சதா காலமும் நாம் நினைத்துக் கொண்டே மனதிலே நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இறைவனிடத்திலே மாறாத அன்பும் உயிர்களிடத்திலே குறையாத குறைவில்லாத ஒரு சிறந்த ஒரு தயவோடும் வாழ வேண்டும். பிரபஞ்ச போகத்திலே விருப்பு வெறுப்பற்று எப்படி தண்ணீரிலே இருக்கின்ற தாமரை இலையிலே தண்ணீர் படாதோ அதுபோல சேற்றிலே இருக்கின்ற அந்த புள்ளப்பூச்சி இருக்குது இல்லையா, அதுல எப்படி சேறு படாதோ அதுபோல நாம் இந்த உலக வாழ்க்கையிலே எந்தவித பற்றும் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் விருப்பும் இல்லாமல் நமது வாழ்க்கையை செவ்வனே முடிக்க வேண்டும். நாம் இந்த மக்களுக்கு நல்ல தயவோடும் கருணையோடு வாழ்ந்து நமது ஆத்மாவுடைய அந்த ஆத்ம ஞானத்தையும் இந்த ஆத்மா பெற வேண்டிய அற்புத அந்த நிலையையும் இந்த பிறவியிலே நாம் அடைய வேண்டும். ஆக மனிதனாக பிறந்த நாம் இப்பிறவியிலே பெற வேண்டிய ஆன்ம லாபத்தை காலம் உள்ள போதே அறிந்து புரிந்து தெளிந்து தெரிந்து நாம் வாழ வேண்டும். ஏனோ தானோ என்று அதாவது சுமார் கிட்டத்தட்ட 330 கோடி ஆண்டுகள் ஆகிறது ஒரு பிறவி மனித தேகம் கிடைப்பதற்கு. ஒரு உயிருக்கு ஒரு உயிர் அது ஜீவிக்கிற காலம் ஜீவன். அந்த ஜீவன் ஆத்மா சொரூபமாக ஆன்மா அந்த ஒரு பக்குவம் அடைவதற்கு பல காலங்கள் ஆகும். அப்படி அந்த ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு இந்த உயிர் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்வியல் நெறிமுறையை தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வள்ளல் பெருமான் சொன்ன அந்த வாழ்வியல் நெறிமுறையை முறையாக கடைபிடித்து வாழ்ந்தால் மட்டுமே 330 கோடி ஆண்டுகள் கழித்து கிடைத்திருக்கின்ற இந்த மனித தேகம் மீண்டும் நாம் மனித தேகம் எடுத்து இன்னும் சன்மார்க்க நெறியிலே வாழ்ந்து எந்த இடத்திலே நாம் இந்த பிறவியினுடைய நமது இந்த உயிரானது இந்த உடம்பிலே ஒடுக்கமாகிறதோ அதன் பிறகுதான் அடுத்த பிறவியினுடைய தொடக்கமாகும். ஆகவே அடுத்த பிறவி தொடங்குவதற்கு
ஒரு சிறந்த இன்னும் சிறந்த ஒரு ஞானத்தை பெற்று அருளாற்றலை பெற்று இறைவனுடைய பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று நாம் வாழ்வதற்கு நாம் நல்ல அதாவது சன்மார்க்க நெறியில் வாழ்ந்து மற்றவர்களுக்கெல்லாம் தயவோடும் கருணையோடும் உதவி புரிந்து வாழ்வியல் நெறிமுறை சீரோடும் சிறப்போடும் பெற்று எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பேரருள் பெருங்கருணை பெற்று எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நெறியை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், பழக்கப்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதுவரையும் பேசிய அரியலூர் மாவட்ட விழாக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை அன்போடு தெரிவித்து அடுத்தபடியாக இப்பொழுது மதியம் ஆகிவிட்டது. பசி அதிகமாக இருக்கும். பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்பார்கள். பசி வேதனை கூடியது, மரண வேதனை விடக்கூடியது, ககன வேதனை விடக்கூடியது, நரக வேதனை விடக்கூடியது, 3 வேதனை விட முடிந்த வேதனை பசி வேதனை. அத்தகைய பசி வேதனை போக்குவதற்காக இப்பொழுது இந்த அன்னதானம் தொடங்க இருக்கிறது. இந்த அன்னதானத்தை பெருமதிப்பிற்குரிய விழுப்புரம் மாவட்ட தலைவர் ஜெய அண்ணாமலை அவர்கள் தொடங்கி வைப்பார். இடையில் அன்பார்ந்த பிரிவுகளே, இப்பொழுது நல்ல சேவைப்புறம் என்று நீங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த நல்ல சேவைப்புறத்திலே அதாவது கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலமாக சன்மார்க்க நெறியிலே வாழ்ந்து கொண்டு வருகிறார் ஒரு அடிப்படை. அவரை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். மிகவும் வல்லவர், சன்மார்க்க நெறியிலே தோய்ந்தவர். அந்த சன்மார்க்க நெறியினை தமிழகமெங்கும் சொல்லி வள்ளற்பெருமானுடைய பெருமையை நிலைநாட்டி வருகின்றார். அத்தகைய பெரியவர், மதிப்புக்குரியவர், போற்றுதற்குரியவர், வாழ்த்துதற்குரியவர். அவரை இந்த நல்ல நேரத்தில் சிறந்ததோர் உரையாற்றும்படி இவ்விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கின்றேன். வரவேற்று உரையாற்றும்படி வேண்டுகிறேன்.